ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ஒரு வில்லேஜ் ஸ்டைல் கிரில் சிக்கன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ இதை வந்து ஒரு 2 ஃப்ளேவரில் செய்யலான்னு இருக்கும். ஒன்று வந்து ரெட் சில்லி ஃப்ளேவர், இன்னொன்று வந்து மின்ட் ஃப்ளேவர். ஸோ இதுக்கு வந்து என்னென்ன தேவைப்படுது, எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ சிக்கன் வந்து ஒரு 3/4 கிலோ வாங்கியிருக்கோம். அதில் லெக் பீஸ் மட்டும் ஒரு 3 பீஸ் இருக்குது. மீதியெல்லாம் வந்து நாங்கள் மின்ட் சிக்கனுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த 3 லெக் பீஸை மட்டும் நாங்கள் வந்து ரெட் சில்லி ஃப்ளேவருக்காக யூஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, இந்த 3 லெக் பீஸுக்கு இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ½ லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இன்க்ரீடியன்ஸ் அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஒரு 1 ஹவருக்கு மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அடுத்து மின்ட் ஃப்ளேவருக்கு என்னென்ன தேவைன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு. ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த புதினா ஃப்ளேவருக்கு நான் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, அப்புறம் 2 பச்சை மிளகாவை அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த அரைச்ச பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ½ லெமன் பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் இப்போ ஒரு 1 ஹவர் மேரினேஷனில் இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ சிக்கன் எல்லாம் கிரில் பண்ணுறதுக்கு ஒரு அடுப்பை நான் இப்போ ரெடி பண்ணுறேன். இந்த ப்ராசஸ் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக பண்ணுங்கள். சின்ன பசங்கள்லாம் கூட பெரியவங்களை வச்சு பண்ணுறது நல்லது. ஓகே, இப்போ அடுப்பு ரெடியானதும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரெட் சில்லி ஃப்ளேவர்ஸான சிக்கன் லெக் பீஸஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸ்டீல் ஸ்கியூவர்ஸில் எல்லா சிக்கனையும் நான் வந்து பியர்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன்.
இப்போது சிக்கனை ஃப்ளேமில் வச்சிடலாம். சிக்கன் எல்லா பக்கமும் grill ஆகிற மாதிரி நம்ம ஸ்கியூவர்ஸை வந்து ட்விஸ்ட் பண்ணி டர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் ஸ்கியூவர்ஸை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டீல் ஸ்கியூவர்ஸ் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும். இந்த டைமில் நீங்கள் கை வச்சிங்கன்னா கை பழுத்துரும். ஸோ உடன் ஹேண்டில் வச்ச ஸ்கியூவர்ஸே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிற வரைக்கும் grill பண்ணால் போதும். ஏன்னா ரொம்ப நேரம் வச்சுருந்தா அந்த ஃப்ளேமில் வந்து சிக்கன் தீஞ்சிரும், அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு மின்ட் சிக்கனுக்கும் இதே சேம் ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஸ்கியூவரில் வந்து சிக்கனை வந்து பியர்ஸ் பண்ணி அதே மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். சிக்கன் நல்லா குக் ஆனதும் நம்ம ஸ்கியூவர்லேருந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ என்ன மாதிரி அடுப்பு நம்ம யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் சிக்கன் குக் பண்ணுற டைமை வந்து நம்ம மெஷர் பண்ண முடியும். இப்போ நான் யூஸ் பண்ண மெத்தடு வந்து எனக்கு சிக்கன் வந்து கிட்டத்தட்ட 1 hour ஆகிடுச்சு குக் ஆகிறதுக்கு, 2 ஃப்ளேவருமே. ஸோ 1 hour மேரினேஷனுக்கும் 1 hour குக்கிங்க்கும் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து கிரில் சிக்கன் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஹோட்டல்லையும் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே நம்ம ஆட் பண்ணாமல் ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் சிக்கனை grill பண்ணி சாப்பிட்றதே ஒரு தனி டேஸ்ட்டு தான். நான் சாப்பிட்டு பார்த்ததில் எனக்கு இந்த கிரில் சிக்கன் ரொம்பவே பிடிச்சிருந்தது. எனக்கு பர்சனலாக வந்து மின்ட் சிக்கன் ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி இதை சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் சேஃபாக பண்ணுங்கள். கிட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா பேரண்ட்ஸ் பக்கத்தில் வச்சுக்கிட்டு பண்ணுங்கள். மறுபடியும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye.